ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பிதாவே, நாங்கள் சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவனை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள நாங்கள் பெற்றிருக்கிற இந்த கிருபைக்காக ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இப்படிப்பட்ட நன்மையினால் எங்களை ஆசிர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி அப்பா. நன்மையினால் ஆண்டவரே எங்களை ஆசிர்வதித்து இருக்கிறீரே. குடும்பமாக ஆண்டவரே உம்முடைய வீட்டில் இருந்து குடும்பமாக தேவனை நாங்கள் ஆராதிக்குவதற்கு இந்த கிருபை ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே அதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தயவும் கிருபையும் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறேன். நாமம் பரிசுத்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட நம்ம ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை முக்கியமாக இருக்கிறது. இதில் ஜெபத்தின் காரியத்தை குறித்து நம்ம சில காரியத்தை நாம் பார்த்து விட்டு நாள் கூட நம்ம சில காரியத்துக்காக ஜெபித்து நம்ம ராபூஜனைக்கு கடந்து செல்லலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடப்படுவோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, நம்ம விசுவாசத்தை தொடக்கினவரும் முடிக்கிறோமாகிய இயேசுவை நம்ம முன்பாக வைத்து நமக்கு நியமிக்கப்பட்ட இந்த ஓட்டத்தை நம்ம ஓட வேண்டும் என்று. இந்த ஜெபத்தை குறித்து பார்க்கும் பொழுது நம்ம யாரை ஒரு முன்மாதிரியாக வைக்க முடியும்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நம்மளுடைய முன்மாதிரியாக நம்ம வைக்க வேண்டும். என்ற இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். இந்த தேவகுமாரன் இந்த பூமியில் இருக்கும் பொழுது நமக்கு தெரியும், அவர் தேவனோடு பேசினார், ஜெபிக்கும்படியாக கடந்து சென்றவராக காணப்படுகிறார். சில இந்தியாவில் சில இடத்துல போதகத்தை கேட்போம் என்றால் அவங்க சொன்ன ஒரு காரியம், நம்ம ஜெபிக்க வேண்டிய தேவையில்லை என்று. நமக்கு ஜெபிக்க வேண்டிய தேவையில்லை, நம்ம துதித்து பாடினால் போதும் என்று ஒரு போதகம் வெளியாக இருந்து போன வருஷத்தில். ஆனால் அப்படி ஜெபிக்க தேவையில்லை என்று சொல்லுவோம் என்றால், இப்போ இயேசு கிறிஸ்து அவர் பிதாவிடத்தில் நேரம் செலவு பண்ணது எல்லாமே ஒரு வேஸ்ட்டாக புரோஜனம் இல்லாத ஒரு காரியத்தை தான், இல்லை வீணான ஒரு காரியத்தை தான் அவர் போய் செய்துட்டு வந்துட்டாரா? இருக்காத. ஏன்னா தேவனுடைய குமாரனே இந்த பூமியில் இருந்து அவருடைய நேரத்தை பிதாவோடு ஜெபிக்கும்படியாக அவர் முதலிடத்தை கொடுத்தார் என்றால், அப்போ மனுஷன் ஜெபிப்பதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கும் வேதத்தில் பார்ப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாக இருக்கிறதுனால அவர் தொடர்ந்து நமக்காக விண்ணப்பிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இயேசு கிறிஸ்து நமக்கு விசுவாசத்தை தொடங்கினார், அவரே முன்மாதிரியாக இருக்கிறார் நம் விசுவாசத்தை முடிப்பதற்கு. அப்போ பூமியில் இருக்கும் பொழுது ஜெபம் முக்கியமாக காணப்பட்டது நம்ம அறிந்திருக்கிறோம். மோசே எடுத்துக்கொண்டால் மோசே காலை தோறும், இல்லை மோசே எடுத்துக்கொள்ளும் ஆபிரகாம் எடுத்துக்கொண்டாலும் கூட ஆபிரகாம் காலை தோறும் தேவனுடைய சம்பாசிக்கிற ஒரு மனுஷன், ஜெபிக்கிற மனுஷனாக வேதம் சொல்லுக பார்த்துருந்தால், இவர் தேவனோடு பேசிட்டு தேவன் கடந்து செல்வார், ஆபிரகாமும் கடந்து செல்வான். மோசேயும் ஜெபிக்கிற மனுஷனாக காணப்பட்டார். இவர் மலையில் ஏறி இல்லைன்னா அந்த கூடாரத்துக்கு முன்பாக போய் தேவனோடு பேசுகிற மனுஷனாக காணப்பட்டார். ஆக பழைய ஏற்பாலிருந்து இன்று வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறவராக இருக்கிறார் என்றால், இப்போ நீங்களும் நானும் இந்த ஜெபத்துக்கு ஒரு முக்கிய இடம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆமென். இந்த சாமியோ கேட்விக் ஒரு தேவ மனுஷன், அவர் இடத்துல அதிகமாக ஜெபிக்கிற ஒரு மனுஷன். நான் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், நான் இன்னும் அதிகமாக ஜெபித்திருந்தால் நலமாக இருக்கும். அவர் ஜெபிக்கிற ஒரு மனுஷன், அதிகமாக ஜெபிக்கிற ஒரு மனுஷன், அதாவது வாழ்க்கையில் வாழ்ந்து முடிக்கிற காலகட்டம் வரும், இன்னும் என் நேரத்தை அதிகமாக நான் ஜெபித்திருந்தால் நலமாக இருக்கும் என்று அவர் சொன்னார். அநேக தேவ ஊழியர்களை பார்க்கும்போது அவங்க சொன்ன காரியங்கள், நீங்கள் திருப்பியும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றால்,
நீங்கள் எந்த காரியத்துக்கு முதலிடம் கொடுப்பீங்க? அப்போ அவங்க சொன்ன ஒரு காரியம், நான் அதிகமாக தேவனோடு செலவு பண்ணுகிற அந்த இடத்துக்கு இடம் கொடுப்பேன். பிலிகிராமே சொன்ன ஒரு காரியம். பிலிகிராம் பெரிய ஒரு சுவிசேஷகன், தேவனுடைய காரியத்தை சொல்லுகிறவர். நான் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன காரியம், நான் இன்னும் தேவனிடத்தில் செலவு பண்ணுவதற்கு என் நேரத்தை ஒதுக்குவேன் என்று அந்த மனுஷன் சொன்னார். பிலிகிராம் தான் நினைக்கிறேன் டிஎல் மூடி அவருடைய வீட்டில் போய், ஏன்னா டிஎல் மூடி சரித்திரம் படைத்தவர். அந்த விசிட் பண்ணும்போது, இந்த வாலிபனாக இருக்கும்போது அந்த டிஎல் மூடியை அந்த வீட்டில் போயிட்டு அவர் இருந்த ஜப அறையிலிருந்து இவர் முழங்கால் படியிட்டு அவர் சொன்ன ஒரு காரியங்கள், ஆண்டவரே என்னை நம்புங்க, ஆண்டவரே என்னை நம்புங்க என்று ஒரு ஒப்பு கொடுத்த ஒரு வாலிபன் தான் இந்த பிலிகிராம். உலகத்திலே பெரிய ஒரு சுவிசேஷகன், அநேக பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்றால் இந்த பிலிகிராம் மூலியமாக நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய ஊழியர்களை நாம் பார்ப்போம் என்றால் மார்ட்டின் லூத்தர், அவர் இந்த ரெஃபர்மேஷனை கொண்டு வந்த, புரொட்டஸ்டன்ட்டுக்கு ரெஃபர்மேஷனை கொண்டு வந்தவர். அவர் இடத்துல ஜனங்க கேட்கும்பொழுது, நீங்கள் இவ்வளோ வேலைகளை செய்கிறீங்களா, எப்போ நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு சொல்லணும். அவர் சொல்கிறார், எனக்கு வேலை கூட 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 என் ஜெப நேரத்தை நான் அதிகமாக கொண்டு வருவேன். என் வாழ்க்கையில் 3 மணி நேரம் நான் ஆண்டவரோடு செலவு பண்ணுகிற அந்த நேரத்தை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று அவர் சொன்ன ஒரு காரியங்கள். ஏப்ரஹாம் லிங்கன், அமெரிக்காவுடைய பிரசிடென்ட், அவர் என்ன செய்வார் என்றால், காலையில் 4 மணிக்கு எழுந்து அவர் அறையில் போய் அவர் வேதம் வாசித்து ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். அவர் யாரும் எழுந்திருக்கும் முன்பாக இந்த பிரசிடென்ட், அமெரிக்கா பிரசிடென்ட், அவர் தேவனோடு பேசி தேவனோடைய சம்பாசித்து அந்த நாட்டிலுடைய காரியங்கள் எல்லாம் தேவனிடத்தில் பேசி எனக்கு ஞானம் கொடுங்கள் என்று ஒரு பேசின ஒரு மனுஷன். எங்கேருந்து கத்திருப்பார்? ஒன்று டானியல் இடத்துலேருந்து கத்திருக்க வேண்டும். ஏன்னா டானியல் தேவனோடு பேசின மனுஷன். அவர் அதிகாரத்தில் 3ஆம் இடத்துல இருந்தாலும் இவர் தேவனோடு பேசி அந்த நாட்டை நடத்துவதற்கு தேவனோடு சம்பாசித்த ஒரு மனுஷனாக காணப்பட்டார். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபத்துக்கு முதலிடம் கொடுக்க நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த நேரத்தை நம்ம செலவிட வேண்டும். ஆமென். சாது சுந்தர் சிங்கை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். தேவனோடு நடந்த ஒரு அப்போஸ்தலனாக காணப்பட்டார். இவர் அதிகமாக என்ன செய்வாராம், காலையில் ராத்திரியிலேருந்து விடிய காலத்திலிருந்து காலையில் வரைக்கும் சில நேரத்தில் முழங்கால் படியிட்டு தேவனோடையே பேசிக்கொண்டே இருப்பாராம். இந்த தெய்வ ஊழியர்கள் எல்லாம் அதிகமாக ஜெபத்தில் நேரத்தை செலவு பண்ணின ஒரு மனுஷனாக இருக்கிறதுனாலே நீங்களும் நானும் ஜெபத்தில் செலவு பண்ண வேண்டும். மோகன்சி லாசஸோடைய சாட்சி நம்ம கேட்டிருக்கோம். அவர் இந்துவாக இருக்கும்போது எப்படி இயேசுக்கு விரோதமாக இருந்தார். அப்போ அவருடைய ஹார்ட் அது வீங்கி அது செயல்பட அது மறிக்கிற தருவாயத்தில் இருக்கும் பொழுது அவருடைய குடும்பத்துக்கு சொந்தமாக இல்லாட்டி நண்பராத்தில் ஒரு வாலிபன் அவர் விசிட் பண்ணும்போது அவங்க அம்மா கேட்டாங்களாம், நீ ஜெபிக்க முடியாதுன்ட்டு. அப்போ அந்த வாலிபர் முழங்கால் படித்து ஜெபிக்கும் பொழுது நமக்கு தெரியும் மோகன்சி லாசஸ் என்ன செய்தார்? ஆண்டவர் சுகப்பட்டு அவர் எழுப்பினார். இந்த ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய ஜெபம் இப்படி ஒரு காரியத்தை கொண்டு வந்தது. ஆனால் அவர் சொன்னார், அவரை ஆண்டு அறிந்து கொண்டு அவரோடு பழகும் பொழுது அவர் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், இந்த நபர் இடத்துல கற்றுக்கொண்ட காரியம் என்னதென்றால், இந்த நபர் அதிகமாக ஒரு வாரத்தில் ஒரு வாட்டி ராத்திரிலேருந்து காலையில் வரைக்கும் 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஜெபிப்பாங்களாம். அப்போ இந்த வாலிப வயதிலே அவங்க ஜெபிக்கிற ஒரு காரியம் இருந்ததுனால அந்த நேரத்தில் அவங்க ஜெபிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் செய்கிறார், செயல்படுகிறவராக காணப்படுகிறார். அப்போ இவங்க வாழ்க்கை ஒரு ஜெப வாழ்க்கை தொடர்ந்து இருக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது அங்கே காரியங்கள் நடக்கிறது. அப்போ ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், என் வீடு ஜெப வீடு அழைக்கப்படும். அங்கே நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அந்த வேதத்தில் பார்ப்போம்னா ஏசாயா புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, இந்த ஜனங்களை எதற்காக நான் தேர்ந்தெடுத்தேன், இவர்கள் என் பெயரை சொல்லி வருவார்கள், என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. நான் அதுக்கடுத்து இன்னொரு வசனம் பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் என்னை தேடவில்லை, ஜெபிக்கவில்லை என்று சொல்லுகிறார். அப்போ தேவனை துதிக்க வேண்டும், அவருடைய புகழை நாம் சொல்லி வர வேண்டும் என்றால், ஆண்டவர் இப்படிப்பட்டவர், இவர் நன்மை செய்தார் என்று நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம துதித்து சொல்லி வர வேண்டும் என்றால், முதலாவது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்றால் அவர் முகத்தை ஜெபத்தில் தேடுவர்களாக
நாம் மாற வேண்டும். என்ன சொல்கிறார்கள், நம்ம ஜெபிக்காதவர்களாக இருப்போம் என்றால் நம்ம துதிக்காதவர்களாக மாறிவிடுவோம். ஆக நம்ம துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால், அவருடைய புகழை துதிக்கிறவர்களாக சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இந்த ஜெபிக்கிறவர்கள் யார்? தேவனுடைய முகத்தை தேடுகிறவர்களாக காணப்படுகிறாங்க. ஆகையால் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய முன்மாதிரியாக இருப்பார் என்றால் கொஞ்ச நேரம் நம்ம இயேசு கிறிஸ்துடைய அந்த ஜெப வாழ்க்கையை நம்ம பார்த்து விட்டு நம்ம ஜெபிக்கலாம். வசிக்கலாம். லுக்கா 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். புக் ஆஃப் லுக் சாப்டர் 5 verse 16. அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமென். இங்கே நம்மளுக்கு தெரிந்த ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது, அவர் அதிகமாக அவர் ஊழியம் செய்தாலும் சடுதியாக ஜனங்களை விட்டு அவர் என்ன செய்வார், தனியாக போய் ஜெபிக்கிற ஒரு பழக்கம், ஒரு ஹேபிட் அவருக்குள்ளே இருந்தது. இப்போ இயேசு தான் நம்மளை விசுவாசத்தை தொடக்கிறவர், முடிக்கிறோம், அவரை நோக்கி நம்ம பார்க்கிறோம் என்றால் நம்ம என்னத்தை பார்க்கிறோம்? இந்த ஒரு ஜெபிக்கிற, அனுதின ஜெபிக்கிற ஒரு ஒரு பழக்க வழக்கம் அவர் இடத்துல இருந்தது. ஆகையால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதே அவரை பார்த்து அந்த பழக்க வழக்கம், அனுதினமும் ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் எனக்கும் இருக்க வேண்டும் என்று நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆசைப்பட வேண்டும். நம்ம விரும்புகிற காரியங்கள் அது என்ன செய்வோம்? நம்மளை அதை தேடி போக ஆரம்பிப்போம். ஆகையால் நமக்கு அந்த விருப்பம் இல்லாவிட்டால் நம்ம என்ன செய்வோம்? தேடி போகாதபடி நம்ம இருப்போம். ஆகையால் நமக்குள்ளே முதலாவது இந்த விருப்பம் வேண்டும். இயேசுவே அவர் தனியாக இருந்து ஜெபிக்கிற ஒரு ஹேபிட் இருக்கும் என்றால் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஹேபிட் எனக்கு இருக்க வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். நான் அதிகமாக சொல்லுகிற காரியம், நம்மளுடைய செயல்னால நம்ம எந்தத்தையும் சாதிக்க முடியாது, எந்த காரியத்தையும் நம்ம செய்ய முடியாது. ஆனால் நமக்குள்ளே என்ன இருக்க வேண்டும்? முதலாவது அந்த விருப்பம் இருக்க வேண்டும். அப்படி விருப்பம் இல்லை என்றால் நம்ம தேவனிடத்தில் இருந்து நம்ம சொல்ல வேண்டும், ஆண்டவரே எனக்கு இந்த காரியங்கள் நான் விரும்ப வேண்டும், இந்த விருப்பம் எனக்குள்ளே வர வேண்டும் என்று உண்மையாக நாம் சொல்லுவோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? அந்த விருப்பத்தை கொண்டு வருவார். அதிகமாக என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு பழக்கம். சில நேரத்தில் கீழ்ப்படிய முடியாது, ஆனால் உண்மையாக ஒத்துக்கொள்ள என்னால் முடியல, பிடிக்கல, ஆனால் கீழ்ப்படிய விரும்புகிறேன், ஆவியானவரை உதவி செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த இருதயத்தை மாற்றுகிற ஒரு காரியம் நமக்கு காணப்படும். அப்போ யோசிப்பேன், இது வரைக்கும் கஷ்டமாக இருந்த காரியம் இப்போயா மாறுது என்றால் உண்மையாக ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என்னால் முடியல, எனக்கு பிடிக்கல, ஆனால் மாற விரும்புகிறேன்னு சொன்னோன்னே அவர் என்ன செய்கிறார்? அந்த விருப்பத்தை மாற்றுகிறார். அதை மாற்றும் முன்பு நமக்குள்ளே இதுவரைக்கும் ஒரு கஷ்டமாக இருந்த காரியங்கள் இப்போ லகுவாக அவர் செய்கிறவராக காணப்படுகிறார். ஆக முதலாவது நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அதிகமாக தனித்து ஜெபிக்கிறவராக அவர் சென்றார். இரண்டாவது லுக்கா 6:12 பார்க்கலாம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த காரியத்தை நாம் பார்ப்போம் என்றால் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கும் முன்பாக, 12 அப்போஸ்தலரை தேர்ந்தெடுக்கும் முன்பாக இவர் என்ன செய்தார்? ராவ் முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து தேவனை முகத்தை தேடி தேவனோடு சம்பாஷித்து கொண்டிருந்தார். அதுக்கடுத்து தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை கட்டுவதற்கு தேவனுடைய சித்தத்தின்படி அவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு மனுஷராக தேர்ந்தெடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ இயேசு என்ன செய்கிறார்? அவர் ஒரு தீர்மானம் எடுக்கும் முன்பாக, ஒரு காரியத்திலே இறங்கும் முன்பாக, செயல்படும் முன்பாக அவர் ஜெபித்தவராக நாம் பார்க்கிறோம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தீர்மானம் எடுக்கிறோம், சில காரியத்தை நம்ம எடுக்க வேண்டும். அதை எடுக்கும் முன்பாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நான் தேவனிடத்தில் போய் அமர்ந்து அவரை நான் பார்த்து பேசிட்டு வருகிறேன் என்று ஒரு 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 தீர்மானம் எடுக்க வேண்டும். சமீபத்தில் தான் இன்றைக்கி ஒரு நாளுக்கு முன்பாக ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அதான் தீர்மானம் சொன்னேன், வைஃப்ட்ட சொன்ன நீங்கள் எடுங்கன்னு. ஆனால் அவங்க சொன்னாங்க, வெயிட், நான் முதலாவது ஆண்டுகிட்ட பேசிட்டு வந்து இந்த காரியத்துக்கு தீர்மானம் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு தீர்மானம் அவசியமாக எடுக்க வேண்டும். ஆனால் முதலாவது தேவனிடத்தில் பேசிவிட்டு வந்து அப்புறம் அந்த தீர்மானத்துக்கு பதில் கொடுக்கலாம் என்று அவங்க சொன்ன ஒரு காரியங்கள் நான் அக்ரி பண்ணேன். நீங்கள் எடுக்க போகிறீங்க, நீங்கள் தேவனிடத்தில் போயிட்டு
அதை பேசிவிட்டு அப்புறம் அந்த தீர்மானத்துக்கு போகலாம் என்று வாசிக்கலாம். மார்க் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். நீங்கள் பார்க்கிறோம், அவர் காலையிலே எழுந்து, யாருமே எழுந்தாத முன்பாக காலையிலே அவர் எழுந்து என்ன செய்கிறார்? தனியாக போய் தேவனோடு ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம கார்ப்பரேட் ப்ரேயருக்கு வரும் முன்பாக நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் ஜெபம் முக்கியமாக காணப்படுகிறது. அங்கே நம்ம சரியாக இருப்போம் என்றால் இந்த ஒற்றுமையாக வந்து ஜெபிக்கிற ஜெபத்தில் ஆண்டவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். மார்க் 6:46 பார்ப்போம் என்றால், இங்கே இயேசு திரளான more than 5,000 மேலாக உள்ள அந்த புருஷர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து, அங்கே பிள்ளைகள் இருந்தார்கள், ஸ்திரீகள் இருந்தார்கள், இவர்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்த பின்பு வேதம் சொல்லுகிறது, இவர் தனியாக ஜெபிக்கும்படியாக இவர் கடந்து செல்லுவார். சிஷ்யர்களெல்லாம் அனுப்பிவிட்டு நான் ஜெபிக்க போகிறேன் என்று அவர் ஜெபிக்கும்படியாக அவர் என்ன செய்கிறார்? கடந்து போகிறவராக இருக்கிறார். லுக்கா 9ஆம் அதிகாரம் 28 எடுத்துக்கொள்ளலாம். லுக்கா 9:28. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். ஆமென். இந்த மலையில் தான் என்ன நடந்தது என்றால், அந்த மறுரூபமாகினார். அந்த எலியாவும் மோசையும் சந்தித்த அந்த அனுபவம், அங்கே நடக்கிற அந்த காரியங்கள், அது ஆகும் முன்பாக என்ன நடந்தது என்றால், இவர் ஜெபிக்கும்படியாக சென்றார். அப்போ ஜெபித்த பின்பு ஆண்டவர் காரியத்தை செய்கிறார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து வந்து ஜெபித்த பின்பு ஆண்டவர் காரியங்களை செய்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த அபிஷேகம் பண்ணி வண்ணாந்தரத்தில் போய் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்த பின்பு ஆண்டவர் காரியங்களை செய்கிறார். இயேசு மரிக்கும் முன்பாக அவர் கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபித்த பின்பு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருக்கு வேண்டிய பலன் செய்கிறார். ஆக ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும் பொழுது, நம் விசுவாசத்தை தொடக்கினவர் முடிக்கிறோமாகிய இயேசுவை நாம் பார்க்கும் பொழுது, இவர் என்ன காரியங்கள் தேவன் இவர் மூலியமாக செய்ய போகிற எல்லா காரியத்துக்கும் பின்பாக ஒரு காரியம் இருக்கும் என்றால், இவர் தனியாக போய் தேவனோடு சம்பாசித்த ஒரு அனுபவம் இடத்துல இருந்தது. அல்லேலூயா, ஆமென். அகைல நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும், உங்கள் வாழ்க்கை, என்னோடய வாழ்க்கையிலும் இந்த காரியம் நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். சில நேரத்தில் நம்ம என்ன சொல்லிக்கிறோம், நம்ம பரல அப்புறம் ஜெபிப்போம் நினைப்போம், ஆனால் அந்த நேரம் ஓடிடும். நம்ம அப்புறம் வேதம் வாசிக்கலாம் நினைப்போம், அந்த நேரங்கள் ஓடிடும். அது அப்படியே செய்தோம் என்றால் நம்மளுக்கு ஹேபிட் ஆகிடும். நம்ம என்ன செய்ய வேண்டும்? என்ன இருந்தாலும் ஒரு டிசிப்ளின் போல், இல்லை நான் ஜெபிக்க வேண்டும், நான் வேதம் வாசிக்க வேண்டும், இந்த நேரத்தை நான் ஆண்டவருக்கென்று நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று தீர்மானித்து போகும் என்றால் அது நம்மளுடைய ஹேபிட்டாக மாறிவிட்டோம். ஆமென். அகையில் இந்த ஜெபத்துக்கு நான் முதல் இடம் கொடுப்போம். இன்னொரு காரியம் பார்க்கும்போது, இந்த ஜெபம் பார்க்கும்போது, இந்த ஓஷன் தமிழ் என்ன சொல்லுவாங்க? கத்துது கடல் அல்கா. ஓஷன் இந்த கடல் எவ்வளோ ஆழமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஜெபம் அதோடைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நம்ம அந்தக்குள்ளே போகாததுனால நம்ம ஒரு மேலோட்டமாக ஒரு அந்த கடலுடைய அந்த அலையில் மட்டும் இருந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கையில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? இன்னும் நம்ம ஆழத்துக்கு போக வேண்டும். தாவீது சொல்லுகிறார், the deep calls upon deep. அங்கே தாவீது சொல்லுகிறார், அந்த ஆழம் இன்னும் என்னை ஆழத்துக்களை கொண்டு போகிறது. தாவீதோட ஜெப வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவன் தனியாக தேவனோடு இருந்து சம்பாசித்து அவன் சொல்லுகிறான், இந்த காரியங்கள் என்ன செய்கிறது? இன்னும் என்னை ஆழத்துக்களை கொண்டு போகிறது. யார் இன்னும் நம்ம ஆழத்தில் கொண்டு போகிறாள்? ஆவியானவர் தான் கொண்டு போகிறார். ஆமென். அகையில் நம்ம இந்த கடலுடைய அந்த சும்மா அந்த அலையில் நின்ற ஜெப வாழ்க்கை முடியாது. நம்ம இன்னும் ஆண்டவரே ஆழமாக போக வேண்டும். இந்த ஜெபத்தோடைய இந்த காரியங்கள் இன்னும் எப்படி இருக்கிறது என்று நான் அறிய வேண்டும், என் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று இன்னும் நான் ஆழத்தில் போக வேண்டும் என்று நம்ம வாஞ்சிக்க வேண்டும்.
அதாவது வாஞ்சை வரும்போது நம்ம பரிசுத்த ஆவியானவர் இணையும் பொழுது ஆவியானவர் நம்மளுக்கு சில நேரத்தில் இவங்களுக்கு ஜெபி இந்த காரியத்தை இப்படிப்பட்ட ஜெபம் அனுபவம் வரும்பொழுது நம்மளுக்கு இன்னும் ஒரு ஒரு புதிய அனுபவம் வருகிறது. இன்னும் நான் ஆழத்துக்கு போக வேண்டும் என்று நமக்குள்ளே விருப்பம் உண்டாகிறது. ஆமென். ஏனென்றால் அவர் தான் என்ன செய்கிறார், அந்த விருப்பத்தை கொண்டு வந்து அதை செயல்படுவதற்கும் அவர் தான் கிரியை செய்கிறார். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும், அவருடைய விருப்பத்தின்படி நான் இணைந்து போக வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஒரு காரியத்தை நம்ம மீண்டும் இன்னொன்று காரியத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆமென். இங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது ஒரு பலியை செலுத்த வேண்டும் என்று. பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது இந்த ஜனங்கள் நாள்தோறும் பலி செலுத்துவார்கள் தேவனுக்கென்று. மலாக்காய புஸ்தகம் வரும் பொழுது ஜனங்கள் பலி செலுத்துகிறார்கள். ஆனால் அந்த பலி தேவனுக்கு பிரியமான பலிகள் அல்ல. அது ஒரு ப்ளேம் பண்ணப்பட்ட ஒரு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பலியாக இது தேவனுக்கு கொடுத்து அப்படியாக வாழ்ந்து வந்தார்கள். அப்போ அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குற, நீ கொடுத்த இந்த காரியத்தை உன் தேசத்தில் கவர்னர், அந்த ராஜாக்கள் ரோயல் இருக்காங்க, அவங்களை போய் கூட ஏற்றுக்குவாங்களா, அவங்களுக்கு ஏற்ற அந்த கணம் வருமா என்று அங்கே கேட்குறாரு. அது இன்றைக்கு நீங்களும் நானும் பலி செலுத்த வேண்டும். நோவா அந்த பேழையை விட்டு வெளியாகின பின்பு அவன் செய்த முதல் காரியம் என்னென்றால் தேவனுக்கு பலி செலுத்தினான். ஆமென். அதில் நீங்களும் நானும் நம்ம இந்த காரியத்தில் இழந்து போயிருப்போம் என்றால், இந்த பலி செலுத்துகிற காரியத்தில் நான் மறந்திருப்பேன் என்றால், நான் மீண்டும் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவர்கிட்ட இறங்க வேண்டும். ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்கள், நமக்கு பலி செலுத்த வேண்டும், ஆனால் இந்த பலியை செலுத்தவில்லை, ஆனால் இனி நான் பலி செலுத்த போகிறேன் என்று நம் வாயின் துதி ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு நம் பலியாக செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஏன்னால் இந்த பலி அவர் நமக்கு கொடுத்த ஒரு காரியம். என்னால் வேதம் சொல்லுகிறது, இந்த பலி செலுத்துகிறதுனால அவர் வாசலில் துதியோடு வருகிறோம், அவர் தங்கியிருக்கிற காரியத்தில் நம்ம பிரவேசிக்கிறோம். ஆக இந்த பலியை நாம் நாள்தோறும் செலுத்துகிற காரியம் என்னதென்றால், அவர் கிட்ட வருவதற்கு ஒரு ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு வழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு காரியத்தினாலே இந்த காரியத்தை நாம் செய்யாதபடி இருக்கிறோம். இல்லை நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வைத்துக்கொள்கிறோம், இல்லை நேரம் இருக்கும் அது செய்கிறோம், இல்லை அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் இந்த துதி பலியை நான் செலுத்த வேண்டும். என் ராஜாவுக்கு முன்பாக நான் துதி பலியை செலுத்தி அவருக்குள்ளே நான் போக வேண்டும். அல்லேலூயா. ஆக இந்த காரியத்தில் நான் நினைக்கிறேன், இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே தீர்மானிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நமக்கு பலி செலுத்த போகிறேன். இந்த துதியின் பலிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் விசுவாசத்தை தொடக்கினவர் முடிக்கிறோம் ஆகிய அவர் மூலியமாக நான் செலுத்த போகிறேன் என்று நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அகல நம் வாழ்க்கையில் மீண்டுமாக நம்ம ஜெபத்தை சரியாக உறுதியாக நம்ம கொண்டு வருவோம். இந்த இளையகுமாரன் தகப்பன் இடத்துல காரியத்தை பெற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் வீண்படுத்தி விட்டு மீண்டுமாக தகப்பன் இடத்துல வந்தார். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் என்றால், இதே தகப்பன் தான் நமக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார், இதே தகப்பன் தான் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த தகப்பனோடு இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாதபடிக்கு இந்த நேரத்தையும் இந்த பலத்தையும் நம்ம தேவையில்லாத காரியத்துக்கு செலவு பண்ணோம் என்றால், நம்ம மனம் திரும்பி மீண்டுமாக என்ன வர வேண்டும், இந்த தகப்பன் இடத்துல வர வேண்டும். ஏன்னா இந்த தகப்பன் கிட்ட வரும்போது தான் அந்த நேரமும் அந்த பலனும் நமக்கு சரியாக, அது நம்ம கண்ணுக்கு அது முக்கியமாக இது எப்படி செலவு பண்ண வேண்டும், எப்படி இதை நான் சரியாக கொண்டு வர வேண்டும் என்று நம்ம அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி இயேசு கிறிஸ்து தன் தகப்பன் இடத்துல இந்த காரியத்தை பெற்றுக்கொண்டு எப்படி நான் இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று பெற்றுக்கொண்டாரோ, அதே போல் நீங்களும் நானும் அந்த காரியத்தில் நம்ம செயல்படுவோமாக. ஆமென். அதில் நம்ம ஜெபிக்கலாம். சில காரியத்தை ஜெபித்து நம்ம ராப்போஜனைக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மீண்டும் மீண்டும் ஆண்டவரே நாங்கள் உம் பக்கமாக திரும்ப வேண்டும். மீண்டும் மீண்டுமாக ஆண்டவரே நாங்கள் உம்மிடம் வர வேண்டும் என்று ஆண்டவரே நீர் எங்களிடத்திலே விரும்புகிறீர். தகப்பனே, இதோ சுவாமி ஆண்டவரே, நாங்களும் பக்கமாக திரும்புகிறோம் ஆண்டவரே.
உம்முடைய ஆலோசனைக்கு எங்கள் செவிகளை திறப்புகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இதோ ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த அதே குணங்கள், அதே ஹேபிட் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஜெப வாழ்க்கை சுவாமி நாங்கள் சரியாக நேர்த்தியாக ஒழுங்காக ஆண்டவரே அதை கடம்பிடிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபையாக உதவி செய்யும். அதே போல் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் பலி செலுத்துகிறவர்களாக, எங்கள் நாவின் துதி பலிகளை செலுத்துகிறவர்களாக ஆண்டவரே எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். பிதாவானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நேரத்தையும் பலத்தையும் ஆண்டவரே நாங்கள் சரியாக தகப்பனோடு இணைந்து செயல்படுகிற இந்த காரியத்துக்குள்ளே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உம்முடைய குடும்பத்தோடு இணைத்து ஆண்டவரே எங்கள் மூத்த சகோதரன் இயேசு கிறிஸ்துவோடு இணைத்து எங்களை ஆளுகை செய்து நடத்துவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.